புயலின் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் காற்றும் வீசி வருகிறது. அதனால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்து வருகின்றன. மேலும் புயல் தொடங்கியதில் இருந்தே புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரையில் சென்று நேரில் ஆய்வு செய்து வருகிறார். வானிலை ஆய்வு மையம் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. அந்த புயல் மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே பிற்பகலில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வானிலை ஆய்வு மையம் கூறுகையில் புயல் கரையை கடக்க மாலை ஆகும் என தெரிவித்தனர்.